ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஜோக் பார்க்க போகிறோன்னா, உங்கள் அம்மாவுக்கும் உன் மனைவிக்கும் நடந்த சண்டையில் நீ யார் பின்னாடி நின்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் பத்திரமா போய் பீரோ பின்னாடி நின்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ சரிங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்து உலகத்திலேயே அதிகம் பணம் பறிக்கும் தொழில் என்ன தெரியுமா? தெரியலை. ஏன் அது என்ன தெரியுமா? பல் டாக்டரா? ஏன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறான். அவர் தான் எல்லா சொத்தையும் பிடுங்குறாரே அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் இன்னொன்று, என்னடி பரீட்சைக்கு போகும்போது நிறைய பரிசு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க பரீட்சையில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல. ஸோ சரிங்க சரிங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் உலகத்திலேயே காசு இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கள்ல. பட் ஆனால் ஒன்று வாங்க முடியும். அது என்ன தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கடன். கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த ஜோக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு லேடியும் பிச்சைக்காரனும் பேசிக்கிட்டாங்க. லேடி சொல்கிறாங்க, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், ஓ மேடம், நம்ம 2 பேரும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பாருங்கள் எப்படிலாம் சொல்கிறாங்கட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது கேளுங்களேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்களேன். இந்த உலகத்திலேயே 2 பேரை நம்ம முறைச்சி பார்க்க முடியாதான். ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு ஆன்சர் என்னென்னா, 1 சூரியன், 2வது மனைவி. ஏன்னா 2 பேரையும் ரொம்ப நேரம் நம்மளால் முறைச்சி பார்க்க முடியாதுல்ல. உங்களால் முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.